ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சாருக்கு என்ன செய்யலாங்கிறத வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். வந்து நான் கடல் பாசி புட்டிங் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரி, நம்ம கடல் பாசி வந்து ரொம்ப நல்லது, உடம்பு ரொம்ப குளிர்ச்சி வச்சுருக்க மாட்டிங்களா. நம்ம உடம்பு நம்ம ஹீட்டாக தான் இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும். அதனால் நான் கொஞ்சம் கடல் பாசி எடுத்து வச்சுக்கேன் பாருங்க. நான் அலசி ஊற வச்சுருப்பேன். இப்போ அதுக்குள்ள தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுக்கோங்களேன், நமக்கு சீக்கிரத்தில் வந்து கடல் பாசி நல்லா கரைஞ்சிரும். ஓகேங்களா, இது ஓரமாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியான பால் இருக்கணும், அப்போ தான் நமக்கு புட்டிங் வந்து சூப்பராக வரும். பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து சிம்லே வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஊற வச்சோம், கடல் பாசி ஊற வச்சிருக்கோமா, அதனால் வந்து அது சிம்லே இருந்துச்சாக்கும் நமக்கு லைட்டாக கொதிக்க இந்த கடல் பாசி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சாக்கும் நமக்கு கரைஞ்சிரும். ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சோமாக்க நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, இது வந்து நல்லா ஊறட்டும். பலேசான கஞ்சிங்க. இன்றைக்கி நேற்று வந்து அரிசி கஞ்சி வாங்கலை, பால் கஞ்சி தானே வாங்கிட்டு வந்தான். அரிசி கஞ்சி வாங்கலை. இன்றைக்கி வந்து அரிசி கஞ்சியும் சேமியா கஞ்சி இருக்குது. இதுக்கு வடை வச்சு சாப்பிட்டோமாக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரிசி கஞ்சி விட நம்ம வடை வச்சு அரிசி கஞ்சி சூப்பராக இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அசருக்கு வாங்க சொல்லி நமாஸ் படிச்சுட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அசருக்கு வாங்க சொல்ல தட்டி தாங்க நேரம். அதுக்கடுத்து ஆயிடுச்சாங்க டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி நேரம் நம்ம வேலை பார்க்கறதுக்கு இது இஃப்தார் திறக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இன்னும் என் பொண்ணு வரல. வசீம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து. இப்போ பாருங்க, நல்லா ஊற வச்சுட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா லைட் தண்ணி நல்லா ஊறிச்சு பாருங்க. இது சைடில் இதை வச்சிடலாம். இங்கே வந்து நம்ம பால் காயட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கொதிக்க போது தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்களாக்கும் எங்காட்டமா கடல் பாசி வந்து இங்கே பாருங்க நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. சிம்மில் வச்சிடலாம். தண்ணியில் போட்டமாக்கும் சீக்கிரம் கரைஞ்சிரும். பாலில் வந்து அவ்வளோவா கரையாது. ஓகேங்களா, ஒன்றா கலந்துடலாம். இப்போ கலருக்காண்டி நம்ம எசன்ஸ் ஊற்றிக்கலாம். புட்டிங் வெள்ளையாக இருக்கிறத விட வந்து நல்லா பிங்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவா. கடல் பாசியெல்லாம் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த பவுல் இந்த பாத்திரத்துலேயே அப்படியே வச்சிட போகிறேன். அப்படியே வச்சு லைட்டாக ஆற விட்டு மேலே வந்து பாதாம், வீட்டில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ மேலே சேர்த்துக்கலாம். அதை அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு திக்னஸாக கிடைக்கும். லைட்டாக அது கூல் ஆகட்டும். கூலான பிறகு மேலே வந்து பாதாம் முந்திரிலாம் நம்ம கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இப்படி சிறுசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தூவி விட போகிறோம். பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். ஓகேங்களா, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களாக்க பாதாம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பாதி செட் ஆகிடுச்சு. நம்ம மேலாப்பில் போட்டோமாக்கும் அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். கடல் பாசி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா சர்பத்து, இது கடையில் வாங்கினது உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜி. இது வந்து பலாப்பழம் எங்கள் மாமி கொடுத்து விட்டது. வசீம் செஞ்சு ஜெல்லி பாருங்கள். லேயராக செய்யணும்னு நினச்சானா லேயர் வரல, அதனால் சும்மா ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்க. பழையசான நோம்பு கஞ்சி, இது வந்து பழையசான அரிசி கஞ்சி. இது பார்த்தீங்கன்னா புட்டிங் செஞ்சுருக்கேன். கடல் பாசி வச்சு புட்டிங் செஞ்சுருக்கேன். அது கட் பண்ணி பார்க்கலாம். இது கட் பண்ணலாமா, நல்லா செட் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த பாத்திரத்துல அப்படியே வச்சுட்டேங்க. நான் வந்து தனியாக பாத்திரத்தை ஊற்றி வைக்கல. எனக்கு இது ஊற்றி வைக்கிற அளவு பாத்திரமும் இல்லை வீட்டில் சரியா. புட்டிங் பாருங்க, சூப்பராக வச்சு பாருங்க. செம்மையாக்குங்க புட்டிங்க. வசீம் ரொம்ப பிடிக்கும். புட்டிங்க பாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டே நல்லா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திராயத்தூளை கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு திராயம் தெரியல, நாளைக்கு அந்த இப்போ திராயத்தூளுக்கு போகிறேன். திராயத்தூளுக்கு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன். வந்த பிறகு 1 மணிக்கு 12 மணிக்கு தெரியல, தஸ்பீக் தொழுக என்னன்னு தெரியல. வந்தப்போ நான் சொல்கிறேன் எத்தனை மணிக்கு போகிறேங்கிறத. நான் திராயத்தூளுக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறேன். நான் தஸ்பீக் போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ நிறைய ஆள் வருவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் தான் வருவாங்க நினைக்கிறேன். நான் நோம்பு நெருங்க வந்து எல்லாரும் டயர்டாகி அவ்வளோ யாரும் வர்றதில்லை.
சரி பார்க்கலாம், இன்னைக்கு எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் வந்து தொழுகை கிளம்பு சல்லா எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து போயிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் திராய தொழிட்டு வந்தாலும் தூங்கிட்டேங்க. இன்னும் பசங்க யாருமே தூங்கலை பாருங்க. வாசிம் என்ன சாப்பிட்ற? பலாப்பழம் சாப்பிட்றேன். அடுத்து வந்து தூங்கிட்டேன். இன்றைக்கி வந்து தஸ்பிக்கு லாஸ்ட்டு தண்ணி கூட தொழுக முடியும். தஸ்பிக்கு தொழுக சரி இன்னைக்கு அவ்வளோதான் நோம்பு முடிஞ்சு லாஸ்ட் நான் போய் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நோம்பு தான் போல் இருக்குது. இன்னும் 2 நோம்பு இருக்குது. இதுக்கான நாளைக்கு திராவியாக இருக்கும். ஆனால் தஸ்பிக்கு தொழுக இருக்குது. அதே தான் லாஸ்ட்டு தொழுக. சரி நாங்கள் போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி லாஸ்ட்டாச்சு. எவ்வளோ பேர் வர்றாங்க வரலான்னு தெரில. இப்போ நான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் பொது பண்ணியாச்சு. இப்போ கிளம்பிட்டேன். ஒரே தூக்கமாக டயர்டாக வராது. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா, கிளம்பலாமா? போய்ட்டுமா? பாய். சரி நம்ம போய் பார்ப்போம். கிளம்பிடலாம். என்னம்மா? எத்தனை மணிக்கு இருக்கீங்க? 2 மணிக்கு. நிறைய பேர் சல்லா வந்து போட்டு வந்துட்டாங்க. நான் சல்லா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சல்லா எடுத்து போயிடுவோம். கிளம்பலாமா? தூங்குமா? காசு சாத்திக்குவோங்க. காசு சாத்திக்குவோம்மா. இப்போ நம்ம கிளம்பிடுறோம். காசு சாத்திக்கோ வசிமா. அலைக்கலாம். சரி வாங்க கிளம்பலாம். இன்றைக்கி கூட லாஸ்ட்டு தொழுகைக்குடைய விழாக்கு வந்து இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டோட இது நீ பெருனா தொழுகைத்தான் நான் வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி கூட லாஸ்ட்டு தஸ்பிக் தொழுனால இன்றைக்கி நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். இருட்டுக்குள்ளே நான் பாட்டு பேசிட்டு போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இருப்பில் இன்றைக்கி பாருங்களேன். நீ இந்த சொல்கிறது இந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கும் 27 இரவு நாளை வந்து எங்கள் ஊரில் ஜனங்க நிறைய வந்தாங்க. இன்றைக்கி யாருமே வரல. இப்போ நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்களா, அதிகம் ஆள் வந்திருக்காங்களா இல்லையான்னு போய் பார்த்தா தான் தெரியும். சரி போய் பார்க்கலாடா. ஆல்ரெடி போயிட்டாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். போய் பார்க்கலாம். மணி 12 மணிக்கு. அன்றைக்கி வந்து 1 மணிக்கு சொன்னாங்க தொழுகை வந்து. இன்றைக்கி 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க. செப்பலை கழட்டி வச்சுட்டு போயிடலாமா? ஆல்ரெடி நிறைய பேர் ஆள்லாம் வந்துட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு போல இருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு சகருக்கான சாப்பாடு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு முடிவு எடுத்து செய்கிறாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக தொலை வைப்போம். அவங்க சாப்பாடு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாமா? சரிம்மா. இல்லை இருங்க. 12:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ஒரு 12. செய்தார்கள். பின்புதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சிட்டான்? மன்னித்தான் என்பது வரலாறு. அருமையானவர்களே, இந்த ஷைத்தான் இருக்கிறான இன்னஹு லகுமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப பகிரங்கமாக வெளிப்படையாக இந்த ஷைத்தான் எப்படி ரத்தத்துக்குள் போனான் அதுதான் இந்த வரலாறுகள் சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 2 பேரையும் அல்லாஹ் ஒண்ணா சேர்ந்து வாழ வச்சானா? தஸ்பீக் தொழுக போனோம்ல, இங்கே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு 24 நோம்பு நைட்டே பிரியாணி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆளுலாம் கூட்டமாக இருந்துச்சா, அந்த இடத்துல எப்படி மொபைல் கொடுக்க முடியும்னா அதை மறந்துட்டேன். இன்னைக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குற ஐடியாலாம் இல்லை. நாங்கள் தஸ்பீக் இதை லாஸ்ட்டு தொழில் எல்லாத்தையும் சொன்னது தானே. 29 வந்து இதை லாஸ்ட்டு. நாளைக்கெல்லாம் நம்ம திராய் மட்டும்தான் இருக்கும். 30 நோம்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு திராய் மட்டும்தான் இருக்கும். தஸ்பீக் தொழுக இருக்காது. அதனால் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பார்சல் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ 2 வருஷமாக 30 நோம்புக்கும் சாப்பாடு ஆக்குறாங்க. ஒருத்தவங்க பொதுவாலாம் கிடையாது, தனிப்பட்ட மட்டும் ஒருத்தவங்க வந்து ஆக்கி நோம்பாளிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கே போய் சாப்பிடுவாங்க. ஜென்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. லேடிஸ்க்குலாம் கிடையாது. லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் இரவு இப்படி போன வருஷம் 27 அப்போ கொடுத்தாங்க சாப்பாடு வந்து. இஃப்தாரும் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி அப்படி கிடையாது. 26 வந்து சாப்பாடு பிரியாணி கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட்டு தஸ்பீக் தொழுனால சரி பெண்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வந்தது தூங்கவே இல்லைங்க. நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னாக்கும்
2:45 ஆச்சு. நம்ம தூங்கினமாக்க திரும்ப எந்திரிக்க வேண்டிட்டு நான் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்துச்சு, பாத்திரம் கழுவிட்டு இருந்து அப்படியே டைம் வச்சு 3:30 ஆச்சு. சரி சாப்பிட்டு படுத்தமாக்குன்னு காட்டு, எப்படி நாளைக்கு வந்து லேட்டாக தான் எந்திரிக்க போகிறோம். ரொம்ப நேரம் முடிச்சிருந்தமாக்கு நம்மளால் காலை எந்திரிக்க முடியாது ஓகேங்களா. அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு லேட்டாக எந்திரிக்கிறேன். ஒரு நாளைக்கு அப்படி தான் எந்திரிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ என்ன சாப்பாடு இருக்கும் பார்க்கலாம். ஏதோ பால் கொடுத்துருக்காங்க, எதுவும் தரல. தால்ச்சா சாப்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டோம். ஏன்னா இது சாப்பிட்டா அவ சாப்பிட, அதை சாப்பிட்டா சாப்பிட முடியாது. சாப்பிட்டு பார்ப்போம். காசு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குது சாப்பாடு. சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது.